ஸோ எல்லா ஐட்டமும் வந்தோடனே திருப்பி நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ டேங்க் பாருங்க எந்த அளவுக்கு டல்லாக இருக்குன்னு அதுவும் லாஸ்ட்ல காட்டுறேன். இன்ஜின் கேஸ் காட்டுறேன் பாருங்க, நம்ம பஃபிங் பண்ணி வந்ததை. ஸோ எந்த அளவுக்கு ஷைனிங் ஆயிடுச்சு பாருங்க. பிராண்ட் நியூ கேஷ் கூட எந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு. கேஸ் அந்த அளவுக்கு ஒரு கிளியராக தெளிவாயிருச்சு. எல்லாமே வந்து ரீஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து ஒன்ஸ் பிரிக்கும் போதே கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணிடுவோம். இந்த கேஸ் கட்டு, ஆயில் சீலு, இந்த பேக்கிங்கு, அதுக்குள்ளே ஒரு FD ஆயில் சீலு, கிக்கர் ஆயில் சீல் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிடுவோம். ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு ஆயில் லீக் கம்ப்ளீட்டே இருக்காது. சுற்றி காட்டுறேன் வீலை எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது நீங்களே பாருங்கள். வண்டி சுற்றும் போது, வீல் சுற்றும் போது. அப்புறம் வந்து டேங்க்கு நான் சொல்லியிருந்தேன்ல, டேங்க் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு. ஸோ இந்த பெயிண்டிங், இந்த ஸ்டிக்கரிங் எல்லாமே போயிடுச்சு ப்ரோ. எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு பண்ணி தந்துருங்க. ஷோரூம்லேருந்து வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி தந்துருங்கன்னு சொன்னனால கஸ்டமர்கிட்ட கேட்டு இதையுமே நம்ம பண்ணி கொடுத்துலாம்னு சொன்னோம். கஸ்டமரும் பண்ணிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்டிக்கரிங்லேயே நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம்னு பாருங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் போயிருந்துச்சு, பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அது நம்ம எந்த அளவுக்கு மாற்றிருக்கோம்னு பாருங்க. பிராண்ட் நியூவாக ஆயிடுச்சு வண்டியே. அப்படியே எல்லாமே பின்னாடி மட்கார்ட்லேருந்து, டூல் பாக்ஸ்லேருந்து எல்லா ஸ்டிக்கருமே கம்ப்ளீட்டாக கிட்டு வாங்கி பூஸ் மாற்றியாச்சு. கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கர் கிட்டு வந்து கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் மட்கார்டு, பேக் மட்கார்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு. நைட்டில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த கோல்டு வந்து மின்னது பாருங்க ஸ்டிக்கர் பண்ணதில். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்ததை வந்து நம்ம ஸ்டிக்கரிங்கில் இந்த அளவுக்கு நம்ம வந்து பிரைட்னஸாக கொண்டு வந்திருக்கோம். ஓவராலாக ஒரு ஃபுல் வண்டி கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இதுக்கு வந்து எப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2 வாரமாக தேவைப்படும். டைம் எடுத்துருவாங்க. டெஃபினட்டாக நான் உங்களுக்கும் பண்ணித்தரேன். வண்டி வந்து எந்த அளவுக்கு ஷைனிங்காக மின்னது பாருங்கள். ஸோ ஷோரூமில் எடுத்தால் கூட இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்காது. நம்ம அதோட பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாரு. ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ வண்டி. நான் எதுக்கு உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்தோனோ அந்த அளவுக்கு எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு கஸ்டமரே சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு கஸ்டமர் வண்டியை பார்த்துட்டு. இதுக்காக தான் ப்ரோ நான் வண்டி வீட்டுக்கு கூட கொண்டு போவோம், டேரெக்டாக உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன்னு சொன்னார். ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம். புல்லட் வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உமர் மோட்டா கேரேஜ். அதே மாதிரி எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் மாறும். ஸோ உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா உங்கள் வண்டியோட வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ ஆகுன்ற சொல்லிடுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஷாப்புக்கு. அதே மாதிரி டைம் எடுத்துருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலிங்காக பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தா அவங்களே தெரியும் எந்த அளவுக்கு A to Z நம்ம இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. புல்லட் வச்சிருக்கோங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உமர் மோட்டா கேரேஜ். அப்படியே நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க.